சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார், இந்த வருட துவக்கத்தில், புது வருட துவக்கத்தில் நம்ம அநேக காரியங்களில் முடிவுகளை எதிர்பார்க்கிறோம். அப்படிதானே? இந்த வருட துவக்கத்திலேயே நம்ம எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த காரியம் நல்லபடியாக முடியணும், எனக்கு இந்த காரியம் கைகூடி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவுகளை எதிர்பார்க்கிறோம். அப்படிதானே? அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கொடுக்கும்படி கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறாராம்? அவருடைய இருதயத்தில் நினைவு கொண்டிருக்கிறார், நினைத்து வைத்திருக்கிறாராம். அப்போ அவர் நினைத்தா செய்யாமல் இருப்பாரா? அவர் நினைவுகளின்படியே நாம் எதிர்பார்த்த முடிவுகளை இந்த ஆண்டு தேவன் என்ன செய்வார்? கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய காரியங்களில், காத்திருக்கிற காரியங்களில் தேவன் கட்டளையிடுவார், கொடுப்பார். ஆமேன். அதனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். எப்படி நம்ம கர்த்தர்கிட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறோமோ, முடிவுகளை எதிர்பார்க்கிறோமோ, ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோமோ, விடுதலையை எதிர்பார்க்கிறோமோ, அதே போல கர்த்தருக்கும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு உண்டு. ஏன்னா அவரை நம்ம நேசிக்கிறதுனால தான் அவர்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். அதே போல கர்த்தரும் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நம்மை அவர் தான் சிருஷ்டித்தார், நம்மை அவர் தான் படைத்தார், நம்முடைய அவயங்களெல்லாம் பார்த்து பார்த்து படைத்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த பூமியில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் எதற்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவர் நம்மிடத்துல சில காரியங்களை என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட சில காரியங்களை அவருக்காக எதிர்பார்க்கிறார். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில் பாருங்களேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் முழு இருதயத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். நிச்சயமாக கர்த்தரை நான் அதிகமாக தேடுவேன், கர்த்தருடைய முகத்தை தேடுவேன், அவரை நேசிப்பேன் அதிகமாக, என்னுடைய முழு இருதயத்தோடு கூட அவரை தேடி அவரை நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் மட்டும் எடுப்பீங்கன்னா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, எடுத்துட்டு கர்த்தருடைய இருதயம் இந்த ஆண்டு ரொம்ப சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சி அடையும். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவன் என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி அவரோடு நாம் இணைந்திருக்கும் போது நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை அவர் என்ன செய்வார்? சீக்கிரமாகவே ஏற்ற காலத்தில் தந்து நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார். அதனால உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில செப்பனிடப்பட வேண்டிய பலிபீடங்களை இந்த ஆண்டு நீங்க செப்பனிட துவங்க வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. நாம் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம். நம்முடைய எதிர்பார்ப்பை தேவன் மிகவும் அதிகமாய், நாம் நினைப்பதற்கும் மேலாக தேவன் எதிர்பார்ப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு வரும்போது நம்முடைய ஜெப பலிபீடங்களை செப்பனிடப்பட வேண்டும், நம்முடைய துதி பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும், நம்முடைய வேத வாசிப்பு என்கிற அந்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். அடுத்ததாக உபவாச வாழ்க்கை என்கிற பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். தேவனை நாம் நேசிக்கிறது, தேவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது, அவருக்கு டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்றது, அதிகாலை ஜெபங்கள், இரவு ஜெபங்கள், ஸ்தோத்திர பலிகள், இது எல்லாவற்றையும் தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? ஆசையாய் எதிர்பார்க்கிறார். கண்டிப்பா எதிர்பார்க்கவில்லை, நம்மை நேசிக்கிறதுனால நாமும் அவரை நேசித்து இப்படியெல்லாம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவன் இந்த ஆண்டு விரும்புகிறார். அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நீங்க முன் வருவீங்களா? இந்த ஆண்டு இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ, இதுவரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை பற்றி தேவன் இந்த இடத்துல பேச வரல. ஆனா இனிமேல் இந்த ஆண்டுல இப்படி நீங்க இருக்கணும், இப்படி நீங்க அவர்கிட்ட கிட்டி சேரணும், அவர் உங்களோடு கிட்டி சேரணும் அப்படிங்கிறத வாஞ்சையாய் வைத்து, ஆசையாய் வைத்து, உங்களை நேசித்து இந்த காரியங்களை உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இதை நீங்க நிறைவேற்ற ஒரு தீர்மானம் நீங்க எடுத்து அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, நிச்சயமாகவே கர்த்தரும் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளில் உங்களை உயர்த்துவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை தேவன் கட்டளையிட்டு நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, நீங்கள் எங்ககிட்ட இந்த வருஷத்தில் அநேக காரியங்களை எங்களை நேசித்து எதிர்பார்க்குறீங்க. அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றும்படியாக எங்கள் ஆவிக்குரிய வாழ்வு, ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்வும் செப்பனிடப்பட வேண்டுமாய் நாங்கள்
செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருடத்திலிருந்து உண்மை முழு இருதயத்தோடும் கூட தேட உண்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. அப்படியே செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருடத்தில் ஆசீர்வதிக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளையும் தேவன் கொடுத்து பிள்ளைகளை உயர்த்துகிற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.